ஏய் சின்னதர. ஏமா புது மருமவள. என்ன ஆண்டி கூப்பிட்டீங்களா? பாருமா என் மோவன பியார் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாதுன்னா 4 பேர் இருக்க இடத்துல எல்லாரும் என்ன நினைப்போவோ? ஓகே அத்தை, நான் இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். பரவாயில்லையே புது மருமவா, சொன்ன உடனே கேட்டுக்கிட்டால. அடியே எல்லாரும் கேளுங்கடி, எனக்கு வச்ச மருமவ மாதிரி யாருக்கு வச்சிருக்கா? சின்னதர. ஐயோ, அன்னைக்கே அத்தை சொன்னாங்க அப்படி கூப்பிட கூடாதுன்னு. ஏய் கோணவாயா, டேய் டப்ப தலையா, ஏய் அப்பளக்கட்டு மண்டையா, காது கேக்குதா என்ன? எப்ப மருமவள என்னத்தை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன். இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டேன் என் மோவன? இங்க தினத்தை அன்னைக்கே சொன்னீங்க பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. அதனாலதான் அப்பளக்கட்டு மண்டையா, செல்லமா, கோணவாயா அப்படின்லாம் கூப்பிட்டேன். நீ இப்படி கூப்பிடத பார்த்து 4 பேர் என் மேலதான் காரி துப்பிட்டு போவோம். இங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். செல்ல மருமவா, இனி எப்படி என் மோவன கூப்பிடுவே? டேய் வாடா போடா லே வால போல அப்படின்னு கூப்பிடுவேன். மருமவளா இப்படிலாம் என் மோவனா சொல்லுத, அப்படிலாம் சொல்லக்கூடாது மருமவள, புரிஞ்சுக்கோ. அப்ப எப்படித்தே சொல்றது? நீங்க சொல்லித்தாங்களா? இதான் அருமை மருமங்கிறது. சொன்ன உடனே கப்புடு பிடிச்சுக்கிட்டால கற்பூரம் மாதிரி. மருமோளா வெளியில போயிட்டு வந்த காலோட அப்படியே நின்னுட்டு இருக்கிய, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்காரு, நான் உனக்கு ஒரு ஜூஸை போட்டு கொண்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சரிங்க தே. வெளியில வெயிலோட போயிட்டு வந்திருக்கா, ஒரு சர்பத்தை போட்டு கொடுப்போம், நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும். ஏமா தண்ணி தாக எடுக்கு, தண்ணி கொண்டா. வார மக்களே, இந்த மக்களே எடுத்துக்கோ, வெயிலுக்கு நல்ல ஜூஸ் சில்லுன்னு இருக்கு. அம்மா அந்த ஜூஸ் யாருக்கு? என்னல அப்படி கேட்டுப்பட்ட? என் மருமகளுக்கு தான். மருமகளா வந்து உட்காரு, இந்த சர்பத்தை எடுத்துக்கோ, நல்லா சில்லுன்னு இருக்கு, குடி. தேங்க்ஸ் தே. இருக்கட்டும். மாமியார் மருமகளும் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டா நம்ம தலை உருளாம இருக்கும். ஏதே ஹஸ்பண்ட எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்னீங்களா? சொல்லி தாங்களா? என்னம்மா இவ சொல்லுதா? சின்ன தர அவ உன்ன பியார் சொல்லி கூப்பிட்டா பாத்துக்கோ. நான் தான் சொன்னேன் அப்படிலாம் கூப்பிட கூடாதுமா, நான் சொல்லி தரேன் உனக்கு மாப்பிள்ளையை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் என்னத்தே அப்படின்னு கேக்கா. யார் நீனா சொல்லி கொடுக்க போற? சொல்லி கொடு அப்பா. யாம்ல ஒரு சைஸா இழுக்க அப்படியே என் மருமகளுக்கு எனக்கு இடையில ஒரு கோட்டை போடணும்னு நினைச்சேன். அதை ஒரு பெரிய ரப்பர் வச்சு அழிச்சு போடுவேன் பாத்துக்கோ. எனக்கும் என் மருமகளுக்கு இடையில யாரும் வரப்படாது. நீ போய் அங்க உட்கார்ல. மருமகளே என் பக்கத்துல வந்து உட்காரு. வா வா வா. மர்மல கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வாயவையா, பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. இப்போ ஓகேவா? இப்பதான் பாக்க லட்சணமா இருக்கு. என்னெல்லாம் நடக்கும் போது தெரியலையே. மாமியார் மருமகளும் சேர்ந்து நம்மள இப்படி ஒட்டுல ஒரு வாரத்துல கண்டு தள்ளிட்டாளுல. சொல்லி தாங்க. அப்படி கேளு என் அருமை மருமவள. முதல்ல என் மாப்பிளைக்கு பேரு, அதான் உன் மாமனாருக்கு பேரா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க சொன்னதானே தெரியும். பேரதானே சொல்ல சொன்னேன், அதுக்கே இப்படி கிடந்து சிரிச்சிட்டு இருக்கிய? கால வச்சு ராவுல டைல்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டாதே. என்ன மர்மல இப்படி சொல்லிவிட்ட? பின்ன என்ன மாமா பேரு என்ன பேருன்னு தானே கேட்டேன். அதுக்கு போட்டு ஏன் இப்படி கால தேய்தின்னு தேய்க்கோ? மர்மல அறதானே கேட்டேன், அதுக்கு எந்த அலப்பற? ஒரு விடுகதை சொல்லுவேன், அதுலதான் என் மாப்பிள்ளை பேரு ஒளிஞ்சிருக்கு. விடுகதையா? விடுகதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. கோயில்ல அடிக்கிறதும் கொண்டையில வைக்கிறதும் அதுக்குள்ளதான் என் மாப்பிள்ளை பேரு ஒளிஞ்சிருக்கு. கோயில்ல அடிக்கிறதும் கொண்டையில வைக்கிறதுமா? அது என்னது? கோயில்ல அடிக்கிறத விடுவோம், முதல்ல கொண்டையில வைக்கிறது என்னன்னு கண்டுபிடிப்போம். கொண்டையில வைக்கிறது கிளிப்பு தானே? கலரா நல்ல ஸ்டோனா கிளிப் எல்லாம் நாங்க வாங்கி வைப்போம்ல, அதே மாதிரி அதே? இல்ல மருமகளா, அப்படிலாம் என்னத்தை இப்படி சொல்லிட்டு இருக்க? நல்லா கண்டுபிடி, ஒழுங்கா யோசி. கோயில்ல அடிக்கிறது என்னது? வெள்ள அடிப்பாங்க. அதேதான் அது தமிழ்ல சொல்லு மருமகளா. மணி. அதேதான். அதுக்கப்புறம் கொண்டையில வைக்கிறது என்னது? கொண்டையில வைக்கிறது என்னது? பூவா இருக்குமோ? அதேதான் மருமகளா, அதேதான். மருமகளா, இப்போ கோயில்ல அடிக்கிறதையும் கொண்டையில வைக்கிறதையும் மாத்தி போட்டு சொல்லு பாப்போம். மணிப்பூ, பூமணி. கரெக்டா கண்டுபிடிச்சா மருமகளா. அதான் என் மாப்பிள்ளை பேரு. அப்ப மாமா பேரு பூமணியா? ஆமா மருமகளா, அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? பூமணி, நைஸ் நேம். நான் அவரை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? வாங்க, இந்தாருங்க, உட்காருங்க, போங்க, அப்படிதான் சொல்லுவேன் பாத்துக்கோ. பேரெல்லாம் சொல்லிட மாட்டேன். அப்படியே அவ்வளவு பாசமா மாமா மேல உங்களுக்கு? ஆமா, பின்ன இருக்காதா? அப்ப உங்களுக்கு ஒரு மாமியார் இருந்திருப்பாவுல, அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாவுல, கொடுமைப்படுத்துவாவுல? இந்த கிழவி எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துத? கிழவி பேச பேச்ச இந்த ஆம தலையனும் பேசாம கேட்டுட்டே இருப்பான். ஆமா தலையனா? அது யாருதே? அதான் என் மாப்பிள்ள, உன் மாமனாரு. இந்த சட்டி மண்டையனா தான் சொல்லுவேன். இந்த மண்டை கசாயத்தை பத்தி தான் நான் அவன் தலைய நார்மலா பிச்சி எரிஞ்சிரும்ல நான் கோவம் வந்துச்சுனா. அப்படி பேசாத அப்பாவே. நான் குறுக்க பேசும்போது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உங்க அப்பா எத்தனை நாள் குறுக்க வந்ததுக்கு அடி வாங்கியிருக்காரு தெரியும்ல. போய் ஒழுங்கா மரியாதை உட்கார்ல. திறந்துராதியோ. வீட்ல யாரு இருக்கா? யாரதே? உள்ள வாங்க. என்ன தம்பி, யார் நீ? வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கறத கவர்மெண்ட்ல கணக்கெடுக்க சொல்லி இருக்காங்க, அத கணக்கெடுக்க வந்திருக்கேம்மா. அப்படியே தம்பி, சரி. ஏம்மா பெரியம்மா, உங்க பேர் என்ன பேரு? என் பேரு செல்ல தாயி தம்பி. சரி, உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்கம்மா.
அழாதம்மா அழாத. என்ன கூத்து நடக்குன்னு எனக்கே தெரியலம்மா. தெரியுமா? சரி, போனவர் போயிட்டாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, பேர சொல்லுங்க. அது எப்படியா என் புருஷன் பேர சொல்லுவேன்? சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். ஏம்மா மருமோள, மாமா பேர சொல்லுமா. ஏன் இப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க? அப்ப இவ்வளவு நேரம் மாமாவை ஆம தலையன், பஞ்சு மிட்டாய் தலையன், அப்புறம் என்னது மண்டை கசாயம், மண்டை கசாயம் அப்படின்லாம் சொன்னியா? அது செல்லமா பேசுறது ஏசதுதான். முறுக்க பேச வந்ததுக்கு கோவை சரலா மாதிரி அடிச்சு நொறுக்கிருக்கேளே மாமாவை. அப்ப அது எந்த கணக்குல எடுக்குது? அது சும்மா ரெண்டு லேசா செல்லமா தட்டுனே, அதுக்கே அந்த மனுஷன் சுருண்டு விழுந்துட்டாரு. அதெல்லாம் பார்த்த முடியுமாமா? செல்லம்மா தட்டுனாவளா? அப்ப சரிதான், இவோ பேரு செல்ல தாய்ங்கிறது சரியா தான் வச்சிருக்காவோ. இப்போ எங்க மாமா பேரு பூமணி, என்ன எழுதிக்கிட்டியா? எழுதிக்கிட்டாக்கா. செல்ல தாயி பூமணி, நல்ல பொருத்தம்.